சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பதிவு முகாம்கள் ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவித்தபடி முகாம்கள் பல இடங்களில் நடைபெறவில்லை. ஏனென்றால் எப்போது முகாம்கள் நடைபெறும் என்று விசாரிக்கையில் முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளது. அது என்னவென்றால், தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களை அதிகரிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் 9,000 இடங்களில் விண்ணப்ப முகாம் நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அமைச்சர்கள் கீதா ஜீவன் உள்ளிட்டவர்களும் இதை அறிவித்திருந்தனர். ஆனால் ஜூன் 4ஆம் தேதி திட்டமிட்டபடி முகாம்கள் பல இடங்களில் நடைபெறவில்லை. தமிழ்நாட்டில் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலும் அவர்கள் பொருளாதார ரீதியாக வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் பயனாளர்களாக இணைக்கப்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. சரி, இப்பொழுது புதிய பயனாளர்களை இணைப்பது எப்போது என்று இங்கே பார்ப்போம். தமிழ்நாட்டில் சுமார் 2,30,00,000 குடும்ப அட்டைகள் உள்ளன. இவர்களில் அரசு தமிழக அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளை எட்டியவர்கள் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களாக இணைக்கப்படுகின்றன. அந்த வகையில் தற்போது 1,15,00,000 பேர் பயன்பெற்று வருகின்றன. பொருளாதார தகுதிகளை எட்டியும் விண்ணப்பிக்காத நிராகரிக்கப்பட்ட பெண்கள் எப்போது திட்டத்தில் இணைக்கப்படுவோம் என்று கேள்வி எழுப்பி வந்தனர். தங்களது தகுதிகளின் பெண்கள் எழுப்பிய கேள்விகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்தனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதியவர்களை இணைக்க விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 9,000 இடங்களில் நடைபெறும் என்றும் இணையாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்துக் கொள்ள அறிவிக்கப்பட்டது. இதனால் அரசு அறிவித்த ஜூன் 4ஆம் தேதி பல இடங்களில் மக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளிலும் இ-சேவை மையங்களிலும் அணுகி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கோரினர். ஆனால் தங்களுக்கு இன்னும் இது தொடர்பான அறிவிப்பு வரவில்லை என்று கூறினர். இதனால் இப்பொழுது தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. அது என்னவென்றால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட மறு விண்ணப்ப பதிவு எப்போது நடைபெறும் என்று இ-சேவை மையங்களில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசு தரப்பிலிருந்து இது தொடர்பான எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறினார்கள். ஒரு வாரம் கழித்து தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் என்று கூறினர். தமிழக அரசு விண்ணப்ப பதிவு முகாம் தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வூதிய விவகாரம், அதாவது தமிழக அரசு எடுக்க போகும் நடவடிக்கை அது என்னவென்றால், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பலருக்கு ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காத நிலையில் ஜூன் 10ஆம் தேதி நிதித்துறை செயலருடன் ஆலோசனை கூட்டம் உள்ள நிலையில் மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. இதற்காக பணி ஓய்வு பெற்ற தமிழக பள்ளி ஆசிரியர்கள் பலருக்கு வழங்கப்பட வேண்டிய
ஓவிய பழங்கள் கிடைக்காத நிலை உள்ளது. இந்நிலையில் ஆசிரியர்கள் ஓவிய விவகாரம் தொடர்பான மாவட்ட கல்வி அலுவலகங்களில் ஜூன் 7ஆம் தேதி ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று வருவதற்கேற்ப காலி பணியிடங்கள் அதிகரித்து வருகிறது. உருமாறும் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்து வருகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 9,42,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளன. சுமார் 7,33,000 ஓய்வூதியதாரர்கள் உள்ளன. இவற்றில் அரசு துறைகளிலும் பள்ளிகளிலும் சுமார் 4,5 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக அரசு ஊழியர்கள் கூறுகிறார்கள். காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் அரசு இயந்திரத்தின் வேகம் குறையும். பணியாற்றும் ஊழியர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கப்படுகிறது. அவுட் சோர்சிங் முறையில் குறைவான ஊதியத்தில் தற்காலிகமாக ஊழியர்கள் நியமிக்கப்படுவதால் சமூக நீதி மறுக்கப்படும் சூழல் உருவாகிறது. இதற்காக தமிழ்நாட்டில் கடந்த சனிக்கிழமையன்று 8,144 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றனர். வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் தான் அதிகமானோர் ஓய்வு பெறுவார்கள். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் தான் கல்வி ஆண்டு நிறைவடையும் என்பதால் அதிக ஆசிரியர்கள் ஓய்வு பெறுவது இந்த மாதங்களில்தான். இதற்காக அரசு ஊழியர்களின் ஓய்வு காரணமாக உருவாகும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் என்றால், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பலன்களை குறித்த நேரத்தில் வழங்க வேண்டும் என்பது ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ஓய்வூதிய விவகாரத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நிதித்துறை செயலாளர் தலைமையில் சென்னையில் ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் ஓய்வூதிய பலன்களை விரைந்து முடிக்க அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்களிலும் இந்த சிறப்பான ஓய்வு கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை ஒன்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கியுள்ளார். அது என்னவென்றால், 2024 ஏப்ரல் முதல் 2025 மே வரை ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பணியாளர்கள் வழங்கப்பட்ட வேண்டிய ஓய்வூதியம், பணி கோடை தொகை மற்றும் நிலுவையில் உள்ள விவரங்களின் தற்போதைய நிலையை விரைந்து சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மாவட்ட வாரிய இந்த பட்டியலை தொகுத்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகங்களுக்கு அனுப்ப முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.